ஹலோ கோடஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக் டூ. இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம், ஓகேவா? இது அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட நிறைய இன்டர்வியூஸ்ல. ஓகே, இந்த கொஸ்டினை லீட் கோட்ல பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த கொஸ்டின். லீட் கோட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து ப்ரைசஸ்னு ஒரு அரே கொடுக்க போறாங்களாம், ஓகேவா? அதுக்கப்புறம் அதுல வந்து பி ஆஃப் ஐ ஒரு ஒரு இடத்துல இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கிறது வந்து ப்ரைஸ் ஆன் த டே, ஐத் டேல இருக்கிற ப்ரைசஸ், ஓகேவா? இப்போ பாருங்க, ப்ரைஸஸ் ஒரு அரே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கண்டிஷன் ஆன் ஈச் டே யூ மே டிசைட் டு பை ஆர் செல் த ஸ்டாக். எந்த டேல வேணும் வாங்கிக்கலாம், அப்புறம் செல் பண்ணலாம். யூ கேன் ஒன்லி ஹோல்ட் அட் மோஸ்ட் ஒன் ஷேர் ஆஃப் ஸ்டாக் அட் அ டைம். ஒரு டைம்ல நீங்க ஒன்று மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்க முடியும். ஹவவர் யூ கேன் பை இட் தென் இமீடியட்லி செல் இட் ஆன் சேம் டே. நீங்க வந்து அதை வாங்கிட்டு அப்பவே நீங்க செல் பண்றாலும் பண்ணிக்கலாம். மேலே ரிட்டர்ன் பண்ணலாம். ஃபைன் தென் ரிட்டர்ன் த மேக்ஸிமம் ப்ராஃபிட் யூ கேன் அச்சீவ். இப்போ இந்த ப்ராசஸ்ல நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு அவுட்புட்டா, ஓகேவா? அவங்க வந்து நமக்கு 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அந்த 3 எக்ஸாம்பிளையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், ஓகேவா? இதை வந்து நீங்க இந்த மாதிரி கிராஃப் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம கிராஃப் தான் பார்த்துருப்போம். நீங்க வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்றவங்க பார்த்தீங்கன்னா கிராஃப் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இந்த ட்ரேடிங் பத்தினா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா கிராஃப் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இல்லை என் வீடியோ பாருங்க, உங்களுக்கு இன்னும் பெட்டர் விஷுவலைசேஷன் வந்து கிடைக்கும் அந்த ப்ராப்ளம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இன்புட் என்னன்னா 715,364. அதாவது ஃபர்ஸ்ட் டே அதோட ரேட் 7 இருக்கு. அடுத்த டே விலை குறைஞ்சு ₹1 நெக்ஸ்ட் விலை அதிகமாகி 5 ஆயிருக்கு, மறுபடியும் விலை குறைஞ்சு 3 ஆயிருக்கு, விலை அதிகமாகி 6 ஆயிருக்கு, மறுபடியும் விலை குறைஞ்சு 4 ஆயிருக்கு. ஓகே, நமக்கு வந்து லாபம் ப்ராஃபிட் கிடைக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? விலை கம்மியா வாங்கி விலை அதிகமா இருக்கும் போது விற்கணுமா, ஓகேவா? அதுதான் இங்க அப்ளை பண்ண போறோம். அப்படி விலை கம்மியா இருக்கும் போது வாங்கி அதிகமா இருக்கும் போது வித்து நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதோ அதுதான் அவுட்புட்டா கொடுக்கணும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7 இருக்கு ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் இருக்க எல்லா டேஸும் பார்த்தீங்கன்னா விலை எப்படி இருக்கு? கம்மியாக தான் இருக்கு 7ஓட. அப்போ ₹7 கொடுத்து வாங்கி அதோட கம்மியாக வித்தா எனக்கு வந்து லாஸ் தான். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டே 7 நான் வாங்க போறது இல்லை. நெக்ஸ்ட் 1 வாங்க. இந்த 1 டே ₹1 இருக்குல்ல, இப்போ வந்து இதுக்கப்புறம் இருக்க ரேட் எல்லாமே ஹையஸ்டா தான் இருக்கு. அப்போ ₹1 கொடுத்து நான் வாங்கிட்டு மீதி இருக்க டேஸ் அப்போ நான் வித்துக்கலாம், ஓகேவா? எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இப்போ 1ஓட நெக்ஸ்ட் என்னது 5 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்போ நான் ₹1 வாங்கி ₹5 வித்தேன்னா 5 மைனஸ் 1 எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? 4 கிடைக்குமா? நைஸ். அப்புறமேட்டு பாருங்க, 5th டே அன்னைக்கு நான் வாங்கினேன்னா அடுத்த டே வந்து ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 5th டே அப்போ நான் வாங்கலை. நெக்ஸ்ட் 3rd டே வாங்க. 3rd டேல நான் வாங்கினேன்னா நெக்ஸ்ட் அதோட ரேட் என்னது? அடுத்த டே ₹6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நான் 3rd டே அப்போ ₹3 கொடுத்து வாங்கி அதை வந்து என்ன பண்றேன்? ₹6 கொடுத்து ₹6 வாங்கி வித்துடுறேன். அப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? 6 மைனஸ் 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் 6th டேக்கு அப்புறம் என்ன ஆகுது? விலை குறைஞ்சிருக்கு. ஸோ 6th டே அப்போ நான் வாங்க போறது கிடையாது, அதுக்கு மேலே நான் விற்க போறது கிடையாது. இப்போ மொத்தமா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? இந்த மொத்தமா இந்த அரேவை நீங்க டிராவல்ஸ் பண்ணி முடிக்கும் போது 3 + 4 7 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்போ அப்படியே எக்ஸாம்பிள் 2 பாருங்களேன். எக்ஸாம்பிள் 2ல ஃபர்ஸ்ட் டே வந்து விலை கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் இருக்க டேஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அப்போ நான் வாங்க போறேன், விற்க போறேன், வாங்க போறேன், விற்க போறேன், வாங்க போறேன், விற்க போறேன், ஓகேவா? இப்போ ₹1 வாங்கி நான் வந்து ₹2 செல் பண்ணேன்னா எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்? ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ₹2 வாங்கி ₹3 நான் செல் பண்ணேன்னா அப்போ ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். தென் ₹3 வாங்கி ₹4 வித்தேன்னா அப்போ ₹1 ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி ₹4 வாங்கி ₹5 வித்தேன்னா இன்னொரு ₹1 வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ மொத்தமா எவ்வளோ எனக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்? 4. 1 + 1 + 1 + 1 4ன்றது என்னோட ப்ராஃபிட், ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த தேர்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்களா, இங்க என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் டே ₹7 எவ்வளவோ இருக்கு. அதுக்கப்புறம் விலை என்ன ஆயிட்டே வருது? குறைஞ்சிக்கிட்டே வருது. 6 4 3. அப்ப நான் இங்க எப்படியும் எனக்கு லாஸ் தான் வரப்போகுது. ஸோ நான் எதுவுமே வாங்க போறது இல்லை, 0ன்னு வந்து அவுட்புட் கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ இந்த வந்து நான் கோடா எப்படி எழுதலாம், என்ன லாஜிக் அப்ளை பண்ணலாம்னு சொல்றேன். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம லாஜிக் பார்க்கலாம், ஓகேவா? நம்ம இதை பார்த்தும் போது நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? இப்போ ஒரு டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இந்த 3rd டே எடுக்கிறேன். இந்த 3rd டேல அதுக்கு முன்னாடி இருக்க டே வந்து கம்மியான ரேட்ல இருக்கு. அப்போதானே நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ இதுவே இங்க வந்து 3 பாருங்க. 3க்கு முன்னாடி இருக்க டே வந்து கம்மியா இருக்கா? இல்ல, அதிகமா இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம எந்த ப்ராஃபிட்டும் மேக் பண்ணல. அடுத்து 6 பாருங்க. 6க்கு முன்னாடி இருக்க டே கம்மியா இருக்கு. 6 தான் பெருசா இருக்கு, ஓகேவா? அப்ப அந்த இடத்துல ப்ராஃபிட் மேக் ஆகுது. அப்ப என்ன தெரியுது? அந்த எலமெண்ட் வந்து முன்னாடி இருக்க டேவோட கிரேட்டரா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ப்ராஃபிட் மேக் பண்றோம். அதை தான் நம்ம வந்து கண்டிஷன்ல போட போறோம். நம்ம லாஜிக்ல அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்க போறதுனால நான் ப்ராஃபிட்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? தென் ஃபார் லூப்குள்ள நான் வந்து i = 1ல இருந்து லென்த் ஆஃப் தி அரே வரைக்கும் ரன் பண்ண போறேன், ஓகேவா?
நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் தான் நான் வந்து நம்ம லாஜிக் அப்ளை பண்ண போகிறேன். எப்போல்லாம் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, அந்த எலமெண்ட் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட்டோட கிரேட்டராக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஆட் ஆன் ஆக போகுது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்? அரேயோட நெக்ஸ்ட் இதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதுலேருந்து முன்னாடி செக் பண்ணுவோம். இப்போ பி ஆஃப் ஐ, இங்கே பி ஆஃப் ஐ என்னது ஃபர்ஸ்ட் என்னது 1 இருக்கும். பி ஆஃப் 1ல வந்து என்ன இருக்கு? வேல்யூ 1 இருக்கு. தென் அதுக்கு முன்னாடி பி ஆஃப் ஐ மைனஸ் 1 என்னது? பி ஆஃப் 0. பி ஆஃப் 0 என்ன இருக்கு? 7 இருக்கு. அப்போ இப்போ இதை கம்பேர் பண்ணுங்க. 1 இஸ் கிரேட்டர் தென் 7ஆ? இல்லை. அப்போ வந்து ப்ராஃபிட் இது மேக் பண்ணாது. நம்ம அடுத்த ஐட்ரேஷன் போயிடுவோம். அப்போ அடுத்த ஐட்ரேஷனில் பி ஆஃப் ஐ என்ன இருக்கும்? ஐ மீன் பி ஆஃப் 2. 2ஓட வேல்யூ என்னது? 5. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ என்னது? பி ஆஃப் ஐ மைனஸ் 1 வந்து 2 மைனஸ் 1 1. பி ஆஃப் 1ல என்ன இருக்கு? 1 இருக்கு. இப்போ 5 இஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் மேக் பண்ணோம். நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ப்ராஃபிட் வந்து என்ன? 0 ப்ளஸ் பி ஆஃப் ஐ என்னது? 5 மைனஸ் பி ஆஃப் ஐ மைனஸ் 1 வந்து 1 ஈக்குவல் டு 4 அப்படின்னு நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இப்படி தான் ஒரு ஐட்ரேஷனும் நடந்து நம்ம ப்ராஃபிட் வந்து ஆட் ஆன் ஆகிட்டே வரும். ஓகேவா? இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்த அந்த அரேக்குமே நீங்கள் ட்ரை ரன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஐட்ரேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் இது இந்த ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஃபார் லூப்பில் என்ன ஐட்ரேட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப்புக்கும் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு நமக்கு வந்து ஐட்ரேஷன்ஸ் எழுதி பாருங்கள். ஓகேவா? ட்ரை ரன் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் டெப்த் நாலேஜ் வந்து அந்த கோடுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் அந்த லாஜிக்கான பைத்தான் கோட். ப்ராஃபிட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் என்னோட ஃபார் லூப் வந்து 1லேருந்து லென்த் ஆஃப் தி ப்ரைஸ் வரைக்கும் இருக்க போகுது. தென் எப்போ எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்? அந்த ஐன்ற எலமெண்ட் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட்டோடவே கிரேட்டராக இருக்கணும். அதனால தான் ப்ரைஸ் ஆஃப் ஐ கிரேட்டர் தென் ப்ரைஸ் ஆஃப் ஐ மைனஸ் 1. அப்போ மட்டும்தான் எனக்கு ப்ராஃபிட் வந்து ஆட் ஆகும். ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் அந்த ரெண்டுத்தை நான் வந்து சப்ராக்ட் பண்ணிட்டேன், எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும். தென் ஃபைனலாக இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டன் ப்ராஃபிட். ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது புரியாட்டி மறுபடியும் அந்த கோடை ஐ மீன் லாஜிக்கு போய் பாருங்க. அதை எப்படி அப்ளை பண்ணிருக்கோம், அந்த கிராஃப் எப்படி மூவ் ஆகுது, எப்படி விலை ஏறுது குறையுது அப்படின்றதெல்லாம் பாருங்க. ஓகேவா? இது வந்து ஜாவா கோடு. ஓகேவா? ஜாவா கோடு வெரி சிம்பிள் தான். இது ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் வந்து என்ன இருக்குது? 0ன்னு சொல்லி நான் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் வந்து ஐ ஈக்குவல் டு 1லேருந்து லென்த் ஆஃப் தி ப்ரைஸஸ் வரைக்கும். தென் எப்போ எனக்கு ப்ராஃபிட் மேக் ஆகும்? ப்ரைஸ் ஆஃப் ஐ வந்து கிரேட்டர் தென் ப்ரைஸ் ஆஃப் ஐ மைனஸ் 1 இருக்கணும். அதாவது அந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட்டோடவே அந்த எலமெண்ட் கிரேட்டராக இருக்கணும். அப்போ தான் ப்ராஃபிட் மேக் ஆகும். ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் அந்த இதோட டிஃப்ரென்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இந்த ஃபார் லூப் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டன் ப்ராஃபிட். ஓகேவா?